இந்த ஆளு போன பாட்டுல 4 ஃபுல்லா நாயா பேயா அலைஞ்சு வாரவன் போறவன் கிட்ட எல்லாம் அடி வாங்கி உடம்பும் மனசு நொந்து போய் கடைசியில மெட்ரோ ஸ்டேஷன்ல உட்காந்துருப்பாரு. இப்ப நல்லா கோட்டு சூட்லாம் போட்டுக்கிட்டு ஒரு ஆள் இவர்கிட்ட வந்து நீங்க என் கூட தாக்சிங்கிற கேம் விளையாண்டு ஜெயிச்சீங்கன்னா ஒவ்வொரு தடவை வின் பண்ணும்போது நான் உங்களுக்கு 1,00,000 ஒன், அதாவது நம்ம ஊர் காசுக்கு 6,300 ரூபாய் பணத்தை பரிசா தருவேன்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே ஐயா நீ சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியே இல்ல, இதனால உனக்கு இனியா லாபம்னு கேட்க, கேம்ல நீங்க ஜெயிச்சா நான் உங்களுக்கு பணம் தருவேன், அதுவே நீங்க தோத்து நான் ஜெயிச்சிட்டா உங்ககிட்ட இருக்க பணத்தை என்கிட்ட கொடுத்துறணும். அது போக இந்த கேமை ஃபர்ஸ்ட் நீங்களே விளையாடலாம். இதோட ரூல்ஸ் ரொம்பவே சிம்பிள். முதல்ல இது ரெண்டுல ஏதாவது ஒரு கலரை நீங்க சூஸ் பண்ணணும். அடுத்து உங்ககிட்ட இருக்க கார்டை வச்சு அடிச்சு தரையில இருக்க ஆப்போசிட் கலர் கார்டை தலையில திருப்பி போடணும்னு சொல்றாரு. நம்மால இதுல ஜெயிச்சிட்டா காசு கிடைக்குமேங்கிற ஆசையில கார்டை திருப்பி போட்டலாம் ட்ரை பண்றாரு. ஆனா இவரால முடியல. அடுத்து கோட்டு போட்டுக்கிட்டு இருக்க ஆளு ஒரே அடியில அசால்ட்டா கார்டை திருப்பி போட்டு கேம்ல ஜெயிச்சிட்டு, சரி நீங்க கேம்ல தோத்துட்டீங்க, நம்ம டீல் படி பணத்தை கொடுங்கன்னு கேக்குறாரு. ஆனா இவர்கிட்ட தான் 10 பைசா கூட இல்லையே. அதனால என்ன பண்றதுன்னே தெரியாம திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்க, சரி உங்ககிட்ட காசு இல்லைனா பரவாயில்ல, அதுக்கு பதிலா நான் வேற ஒண்ண எடுத்துக்கிறேன்னு பலாருன்னு கண்ணத்திலே அரைஞ்சிறாரு. யோ எதுக்கே இப்ப நான் அடிச்சேன்னு கேட்க, இதுக்கு மேல நீங்க கேம்ல தோத்தீங்கன்னா காசு தர வேணாம், ஆனா அதுக்கு பதிலா நான் உங்களை கண்ணத்திலே அடிப்பேன்னு சொல்றாரு. பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஒத்துக்கிட்டேன். அப்படியே பல தடவை இந்த கேமை விளையாண்டு தொடர்ந்து பல அடிகளை வாங்கி கஷ்டப்பட்டு கடைசியில ஒரு வழியா ஜெயிச்சு நினைச்ச மாதிரியே பணத்தை வாங்கிடுறாரு. இதுக்கு அப்புறமும் தொடர்ந்து பல தடவை கேம்ல வின் பண்ணி ஏகப்பட்ட காசை ஜெயிச்சிடறாரு. இப்ப இந்த ஆளு, சார் இந்த கேம்ல நீங்க நிறைய பணம் சம்பாதிச்சீங்கல்ல, அந்த மாதிரி இன்னும் சில கேம்ஸ் இருக்கு, அதுலயும் கலந்துக்கிட்டு எல்லாத்துலயும் வின் பண்ணா இதை விட 100 மடங்கு பணம் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்றாரு. ஆனா இவரு, போயாயோ நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உனக்கு தெரியாது, நீ சொல்ற கண்ட இடத்துல போய் நான் எதுக்கே கேம் விளையாடணும்னு கேட்ட உடனே, உங்க பேர் ஜிஹன், வயசு 47, டிராகன் மோட்டர்ஸ்ங்கிற கம்பெனில 10 வருஷத்துக்கு முன்னாடி வேலை பார்த்திருக்கீங்க, அங்க வேலை போனதுல இருந்து இப்ப வர லோக்கல்ல தான் டிரைவரா இருக்கீங்க, டைவர்ஸ் ஆகி 3 வருஷம் ஆகுது, அது போக உங்களுக்கு 10 வயசுல பொம்பளை பிள்ளை வேற இருக்கு, சொத்துன்னு சொல்லிக்கிற அளவுக்கு ஒண்ணும் கிடையாது, ஆனா கடன் மட்டும் ஊர் ஃபுல்லா 2.5 கோடிக்கு மேல இருக்குன்னு இவரோட மொத்த ஜாதகத்தையும் ஒரே நிமிஷத்துல சொல்லி முடிச்சாரு. இங்க பாரு, எங்களால நிறைய பேருக்குலாம் இந்த வாய்ப்பை கொடுக்க முடியாது, அதனால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் எங்களுக்கு கால் பண்ணுன்னு ஒரு கார்டை கொடுத்துட்டு அந்த ஆள் மெட்ரோ ட்ரெயின்ல ஏறி போயிறாரு. இங்க வந்து ஆள் யாரு, எப்படி இவரை பத்தின எல்லா டீடைல்ஸ் அவருக்கு தெரியுது, அது போக இவர் அந்த கோட் சூட் போட்டிருந்த ஆள் சொன்ன கேம் எல்லாம் விளையாட போனாரா இல்லையான்னு நெக்ஸ்ட் பார்ட்டா பார்க்கலாம்.